என்னுடைய பாக்கியம் சொல்லிட்டு கும்பேஸ்வரம் கோயில அப்படியே உள்ள போனவர் தான் இன்னும் வெளில வரல. சுவாமி அவர் ஆக்கியம் பண்ணி உள்ளே இழுத்து விட்டார். மகரந்த மகரிஷியுடைய பெருமையை ஆக்கியமாக்கணும், ஏன்னா யாருக்கும் தெரியாது அந்த ரெட்டியை, அவருடைய பெருமையை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்கு தான் இந்த கஷேத்திரத்துக்கு வர வச்சிருக்காரு சுவாமி. அது மாதிரி மகரந்த மகரிஷி இந்த கஷேத்திரத்துக்கு வர இந்த சுவாமியை பூஜை பண்றார். எப்படி பூஜை பண்றாரு கேட்டாலும் 44 வருஷம் அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு பொருளை கொண்டு பூஜை பண்ணிட்டாருன்னா மறுநாள் அந்த பொருளை தொடவே மாட்டாராம். எப்படின்னு கேட்டாலும் இன்னைக்கு வில்வத்தை வச்சு பூஜை பண்ணிட்டாரு, மறுநாள் வில்வத்தை எடுக்க மாட்டார். அப்ப 44 வருஷமா எவ்வளவு பொருளை கொண்டு பூஜை பண்ணிட்டு இருக்கணும் பாருங்க. அப்ப வருடமோ 44 வருடம் ஆச்சு. அம்பாளுக்கு நேரம் உட்கார்ந்து அடறார். இவர் அடறதை பார்த்தோன்னே அம்பாள் மனம் இறங்கி உருவாக்கப்பட்ட ஜலம் தான் இது. இதான் ஞான தீர்த்தம்னு பேர். 21 தலைமுறை போகக்கூடிய தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை சுயம்பா உருவாக்கின மாதிரி இந்த கிணறே விசித்திரமா தான் இருக்கும், சாத்வீகமா இருக்காது, கிணறு மாதிரியே இருக்காது, எட்டி பார்த்தா தெரியும். அது மாதிரி இந்த கிணத்துல ஜலத்துல எடுக்கிறார், தன்னால பொங்கி வர்றது ஜலம். அந்த ஜலத்துல ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு குடம் ஜலத்தை எடுத்துக்கிறார். 3 பிரதட்சணம் வர்றார். சுவாமி கிட்ட போகும் பொழுது இவர் கால் தடுமாறி இவர் கைப்பட்டு கண்டத்துல இருக்கக்கூடிய ருத்ராட்சமான அருது சுவாமி மேல போய் வளருது. சுவாமி தகதகன்னு ஜொலிக்கிறார். டக்குனு இவருடைய ஞானத்துல தோணுது. அதே மாதிரி இந்தியாவில நீங்க எவ்வளவோ கோயில் பேர்பேல் சுவாமிக்கு ருத்ராட்சத்தால அர்ச்சனைங்கிறது கிடையாது, இங்கதான். அதனால ஒரு முகத்திலிருந்து 14 முகம் நோக்கி அர்ச்சனை பண்ணி சுவாமி ஆனந்தம் தாங்காம காட்சி கொடுக்கிறார் மகரந்த மகரிஷிக்கு. அப்ப கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு. அப்ப மகரந்த மகரிஷி சொல்றாரு, இங்க மனிதனா பிறந்தா கஷ்டங்கிறத நான் அனுப்பிச்சு விட்டேன். இந்த கஷேத்திரத்துல இனிமே வரவனுக்கு பிரிவி உண்டி இருந்து பிரயோஜனம் இல்ல. இந்த பிரிவில அவன் என்ன தேடுறானோ அந்த தேடலை பூர்த்தி பண்ணணுங்கிற மனிதனுடைய பிரிவில எதை கேட்டாலும் இந்த சுவாமி கொடுப்பார். ஆனா என்ன பண்ணணும்னாக்கா பிரதோஷ காலம் ரொம்ப முக்கியமானது. இங்க அந்த பிரதோஷ காலத்தன்னைக்கு தான் அந்த ருத்ராட்சத்தை பிரசாதமா கொடுப்பேன். ஏன்னா அவர் 4 நாளே சொல்லியிருக்காரு. இங்க அந்த ருத்ராட்சத்துக்கு மந்திரத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. கையில வச்சுட்டு வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாதாய நமசிவாய ருத்ராட்சேஸ்வராய நமஹங்கிறது மந்திரம். இதை கையில வச்சுன்னு பாராயணம் பண்ணணும். மினிமம் 10,000க்கு மேல போக ஆரம்பிச்சாலே உங்க கையை விறுவிறுன்னு இழுக்கும். ஒன்னே ஒண்ணுதான் பண்ணப்படாது, ருத்ராட்சத்தை கையில வச்சுட்டு நடக்குமோ நடக்காதுன்னு சந்தேகம் ஒண்டி தான் படப்படாது. பாக்கி எதாவது வேணாலும் செஞ்சுக்கலாம். அதை என்ன நினைச்சு ஜபம் பண்றோமோ அது எவ்வளவு பெரிய பொருளும் இன்னைக்கும் தேடி வரும். அதுதான் இங்க விசித்திரம் வரப்பிரசாதம். அத மாதிரி ஒரு முகத்திலேருந்து 14 முகத்துக்கு அவர் 4 நாளே விளக்கம் கொடுத்திருக்காரு. அத மாதிரி விசித்திரம் என்னன்னு கேட்டாலே இங்க சூரியனுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு சுவாமி. அதனால நந்திக்கு அதிகாரம் இல்லாம படுத்தும் இங்க. அதனால என்ன பண்ணாருன்னா நந்தி அவ்வளவு சேட்டை பண்ணிருக்காரு. இங்க அந்த நந்தி சுயம்பு விசித்திரமா இருக்கும். அந்த நந்தி என்னன்னு கேக்குறேன், ஒரு ராஜாவுடைய கனவுல போய் நந்தி சொல்றார், என்ன சுயம்பு படுத்திரும், நீ கேட்டதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணிவிட்டார், நந்தியை இங்க வர சொல்லி இருக்காரு அந்த ராஜா. அந்த சுவாமி கிட்ட வந்திருக்காரு அந்த ராஜா. அந்த ராஜா வரும்பொழுது உள்ள பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஒரு நாகம் என்ன பண்றதுன்னா வில்வத்தை பறிச்சு பாத்திரத்துல போடுமா, ஒரு நாகம் பூஜை பண்ணுமா, ஒரு நாகம் பிரதட்சணம் பண்ணுமா, ஒரு நாகம் தலையில சர்ப்பம் மாதிரி வெளிச்சு நிக்குமா. ஒரு பார்த்த ராஜாக்கு அதிர்வா போயிடுத்து, நல்ல பக்தி வந்துருத்து அவருக்கு. நேரா போய் அம்பாள்கிட்ட நிக்கிறார், அம்பாளை பாக்குறார். அம்பாள் சொல்லக்கூடிய வேதம் சோஷ்டமா காதல விழுந்தது அந்த ராஜாக்கு. உடனே அவர் முடிவு பண்ணிவிட்டார், இந்த நந்தியை நான் சுயம்புப்படுத்துறேன். உடனே ஒரு ரிஷி கிட்ட போய் ஐடியா கேட்கிறார், அந்த மாதிரி நந்தியை சுயம்புப்படுத்தலாமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த ரிஷி சொல்றாரு, வேண்டாம், அது சரிபட்டு வராதுங்கிறார். ராஜா இல்லையா சுண்ணத்தியா கேட்பார். அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா மாத்த மாட்டார், நான் பண்ணியே தீர்வுன்னு விட்டாராம். உன்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு விட்டார். சரிங்கிறதுனால என்ன பண்ணி விட்டாருன்னா ராஜா 32 வர்ணத்தோட அந்த நந்தியை செதுக்கணும்னு உத்தரவு போட்டாராம். பொதுவா 32 லட்சணத்தோட விக்கிரகங்களை அதிகமா செதுக்க மாட்டா. என்ன காரணத்தினால கேட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. என்ன நல்லது கெட்டது கேட்டாலும், ஒரு யாகம் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுல ஒரு பொருளை போட்டாலும் எரிக்கும், ஒரு டெஸ்ட் போட்டு தூக்கி போட்டாலும் எரிக்கும், ஒரு குழந்தைய போட்டாலும் ஐயோ குழந்தையாச்சுலாம் திருப்பி தராது, ஒரே குணம் எரிக்கும். அந்த மாதிரி 32 லட்சணத்தோட விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, சின்ன தப்பு பண்ணா கூட தண்டனை கொடுத்துரும். ஐயோ நான் யாஜகம் பண்ணிருக்கனே, தர்மம் பண்ணிருக்கனே, வேள்விகள் பண்ணிருக்கேன், தப்பு பண்ணல அப்படிமா. அதனாலதான் என்ன பண்ணிடுவோம், அந்த காலத்துல 28க்கு மேல லட்சணத்தை பண்ண மாட்டா. அப்படி 28க்கு மேல தெரியாம பண்ணிருந்தாலும் அதனாலதான் கண்ணை துறக்கிறன்னு பின்னப்படுத்தி விட்டுருவா. கண்ணை தங்க ஊசினால கண்ணை குத்தி புது விக்கிரகத்தை துறக்கும் போது பின்னப்படுத்திடுவா. சரி, பின்னம் இல்லாம செதுக்கப்பட்ட நந்தி இது 32 வர்ணத்தோட. பிரதிஷ்டையும் பண்ணிவிட்டார். நந்தி ஏந்திரிக்கவே இல்லை. உடனே ரிஷிகிட்ட ஓடுறார், நீங்க சொன்ன மாதிரி ஏந்திரிக்கவே இல்லைன்னு. காதல போய் நமசிவாய சொல்லு, அப்படி ஏந்திரிக்கும் அப்படிங்கிறார். காதல போய் நமசிவாய நமசிவாயன்னு சொல்றாருங்க. நந்தி அப்படியே சுயம்பா ஏந்திரிச்சு. நேரா போனதுன்னா இந்த சுயம்பா ஏந்திரிச்ச உடனே நேரா போய் குளத்துல வாய வச்சுதான் ஒரு சொட்டு ஜலம் இல்லாம சாப்பிட்டு எடுத்தோம். திருப்பி நேரா போனதுன்னா 10 வேலி 20 வேலி மேய்ஞ்சிட்டு வந்துடும். ஆனா ராஜாவுடைய பயிரை வாயிலே வைக்கல. ராஜாவுக்கு ரொம்ப மனசுல வருத்தம். ஏடா நம்ம தானே சுயம்பு படுத்தணும், நம்ம பயிரை தொடவே இல்லையான்னு ஒரு வருத்தப்பட்டாராம். நந்தி கிட்ட சொன்ன உடனே நந்தி உடனே நேரா போனது. 10 வருஷமா மேயக்கூடியதை 2 மணி நேரத்துல மேய்ஞ்சிட்டு வந்து உட்காந்துட்டு நந்தி இங்க உட்கார்ந்த உடனே பொதுமக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஊரை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டா. அப்ப ராஜா போய் அவெல்லாம் தடுத்தாட் பண்றாரு. ஏன் போறேன், ஒண்ணு இந்த நந்தி இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும், என்ன முடிவு பண்ணிட்டாராம். உடனே ராஜா இல்லையா, அந்த காலத்துல ராஜாலாம் எப்படின்னா மக்களுக்காண்டி பிராணனை கூட விடுவான். சரி உங்களுக்காண்டி நான் அந்த நந்தியை கல்லாக்கிறேன். போய் ரிஷிகிட்ட போய் சொல்ற, இந்த மாதிரி கல்லாக்கணும். இப்ப தெரிஞ்சுண்டியா, பூமியினுடைய லோகத்துல ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கும், ஒருத்தனுக்கு கொடுக்கப்படாதுன்னு என்ன இருக்கும். சாப்பிட்றதே புடிங்கி விட்டானே அசிங்கம்னு நினைப்பேன். அதனாலதான் சுவாமி சாப்பிட்றது கிடையாது. இருந்தாலும் ரிஷிகள்லாம் என்ன பண்றான்னா யஜ்யங்களை பண்ணி அது மூலியமா செலுத்திடுறா இறைவனுக்கு. அதனால நீ மக்கள் தான், உன் மக்கள் தான், உன் பேச்சே கேட்கல அப்படிங்கிற.
அதனால என்ன பண்றாரு கேட்டல, இந்த கஷேத்திரத்துல கல்ல ஆக்கிறேன் கவலைப்படாத அப்படிங்கிறாரு அந்த ரெட்டி. அதே மாதிரி என்ன பண்றாரு, பிரதோஷ காலம் வர்றது. பிரதோஷ காலம் வரும் பொழுது நந்தியினுடைய பாகத்துல அவருடைய கைரேகை இன்னும் இருக்கும். அந்த கையை வச்சு காதை அறுத்து விட்டார். காதை அறுத்த உடனே என்ன ஆயிடுத்து, நந்திக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தும். இந்த அன்னத்துக்கு தானே இவ்வளவு என்ன பாடுபடுத்துறீங்க, இந்த அன்னமே விளையாம போகட்டும்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்டு உட்காந்துட்டாராம். ஆனா என்ன விசித்திரம்னு கேட்டேல, நந்தி காதை அறுத்தது 3 வருஷமா அந்த நந்திக்கு ரத்தம் வந்துட்டே இருந்தது, நிக்கவே இல்லை. உடனே ரிஷிக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருத்தோம். உடனே மஞ்சப்பொடி, மாப்பொடி, திரவிய பொடி, பால், பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்றாரு. ரத்தம் நிக்குமா, நிக்கல. முதல் அன்னமும் உனக்கு தான் பூஜை பண்றாரு, அப்பயும் நிக்கல ரத்தம். என்ன பண்ணிட்டாரு, இனிமே என் கையில ஒண்ணும் கிடையாது, குரு பார்த்தாதான் வேலையாகும் அப்படின்னு விட்டார். அதனால என்ன பண்றாருனாக்கா, இந்த கஷேத்திரத்துல குருவுக்கு யாகம் பண்ண சொல்லி உத்தரவு போட்டார் ரிஷி. அதனால மேதா தட்சிணாமூர்த்தி யாகங்கிறது 3 வருஷம் நடத்தினாலாம் இங்க. அது 3வது வருடம் ஆஜ்ஞமானார் குரு. குருனுடைய பார்வைப்பட்டோடனே நந்திக்கு ரத்தம் நிக்கிறது. அப்ப நந்தியை பார்த்து கேட்கிறாரு இங்க குரு, நீ இவ்வளவு சேட்டையும் எதுக்கு பண்ணன்னு எனக்கு ஒண்டிதான் தெரியும் அப்படிங்கிறார். எந்த கஷேத்திரத்தையும் உனக்கு தான் அதிகாரம் இருக்கும், இங்க சூரியனுக்கு சுவாமி கொடுத்துட்டாருங்கிற வருத்தத்துல நீ இவ்வளவு சேட்டை பண்ணிருக்க, ராஜா கனவுல போய் இவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்க, அதனால உனக்கு நானே வரம் தரேன். சூரிய பூஜை வாயில் உனக்காண்டி துறக்கப்படும். பாக்கினால் இங்க பிரதோஷ காலத்துல அந்த வாயில் துறக்க மாட்டோம். சாயரிச்ச 2 மணி நேரம் தான் அந்த வாயில் பேர், சூரிய பூஜை வாயிலே பேர். அப்ப நீ என்ன கேட்கிறாளோ அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். 1 2 கொடுக்கப்படாது, 1000 மடங்கா கொடுக்கணுங்கிற. அதுக்கு நான் இணங்குறேன்னு நந்தி வாக்கு கொடுத்துட்டாராங்க. பிரதோஷத்தன்னைக்கு தான் அந்த வாயில் துறப்போம். மாசத்துல 4 மணி நேரம், ஒரு மாசத்துக்கு கரெக்டா 2 மணி நேரம் தான் ஒரு பிரதோஷத்துக்கு துறப்போம். சாயந்தரம் 4 to 6 அந்த வாயில் வழியா வரும்பொழுது குருவே வரமா கேட்டிருக்காரு நந்தி கிட்டையும் சுவாமி கிட்ட எல்லார்கிட்டையுமே. நீனே நந்தி ஆகப்பட்ட நீ இன்னைக்கும் கலியுகமா எந்த யுகமா இருந்தாலும் நான் அந்த 5 அன்னத்தை நீ தான் நேவேத்தியம் பண்ணுங்கிற. இன்னைக்கும் பிரதோஷத்துக்கு இங்க 5 அன்னம் தான் நேவேத்தியமா போடுவோம். அதே மாதிரி அம்பாள்கிட்ட என்ன வரமா கேட்டாருங்க அப்படின்னாக்கா, 24 மணி நேரம் நீ வேதம் சொல்றதுனால நீ சாப்பிட்டே ஆகணும்னுட்டார். அதனால அன்னைக்கு அம்பாள் சாப்பிடறன்னு உத்தரவு போட்டிருக்கார். இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சோடனே 6 மணிக்கு இங்க சமபந்தி போஜனம் நடக்கும் இங்க. அதுதான் இங்க விசித்திரமே. அது மாதிரி அன்னதான சிவங்கிறது 1,00,000 பேருக்கு மேல அன்னமும் போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட விசித்திர சேத்திரம். அப்ப குருவே தானம் பண்றாரு அன்னத்தை. அதனால இங்க பேரே அன்ன தான தட்சிணாமூர்த்தின்னு பேரு. அன்னைக்கு நமக்கு எல்லாம் பரமாறுறது பாவனையா குருதான் சொல்றாரு. குரு அன்னத்தை பரமாறும் பொழுது இங்க என்ன விசித்திரம்னு கேட்டீங்கன்னா, அந்த அன்னத்தை கையில எடுத்துக்கணும். அன்னதான தட்சிணாமூர்த்தினியே நமன்னு முதல் அன்னத்தை வாயில போடணும். அப்படி போட்டேன்னா சரீரத்துல எத்தனை வியாதி இருந்தாலும் சரி அப்படியே உங்கள்கிட்ட ஒண்ணா வெளியில போயிடும். இந்த கோயிலுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், ஒரு 6 மாசத்துல என் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் வெளியில போயிடுதுன்னு தைரியமா சொல்லலாம். ஏன்னா குருவே இங்க வாக்கு கொடுத்திருக்காரு, அனைத்து வியாதி நானே குணப்படுத்துறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்காரு இந்த கஷேத்திரத்தை. அதே மாதிரி பிரதோஷத்தன்னைக்கு தான் அந்த ருத்ராட்சத்தை பிரசாதமா கொடுக்கணும். நந்தியினுடைய வாக்கு இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த ருத்ராட்சத்தை 1000 பிரிக்கி தரார். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ருத்ராட்சத்தை அப்படி கையில வச்சுக்கணும். வச்சுக்கிறது பிரச்சனை இல்ல, நல்ல ஒரிஜினல் விபூதி பஸ்மம்னு சொல்லுவாங்க, மாட்டு சாணத்தினால ஆன விபூதி. அந்த விபூதியை ஒரு செப்பு பாத்திரம் வாங்கிக்கணும், டப்பா மூடி போட்ட மாதிரி. அதுல ஒரு 1/2 கிலோவோ இல்ல 100 கிராமோ எவ்வளவு முடியறதோ உள்ள கொட்டிட்டு ருத்ராட்சத்தை ஜபம் பண்ணி முடிச்சோன்னா அதை கையில வச்சு மூடிடணும். அதுக்கு நேவேத்தியமோ பூஜையோ எதுவுமே தேவை பண்ணணுங்கிற தேவையில்லை. எப்ப தேவைப்படுறதோ அப்ப எடுத்து ஜபம் பண்ணிக்கலாம். டெய்லி கூட பண்ணலாம். 1 மணி நேரம் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டு ஜபம் பண்றீங்களோ அந்த ருத்ராட்சத்துல அதுவும் ஆகலாம். ஒரு குறிப்பிட்ட ஜபத்துக்கு மேல போனா இன்னைக்கு நடக்கிற விசித்திரம் என்னன்னா, அந்த ருத்ராட்சம் சுழலும் ஆரம்பிச்சிடும் கையிலே. அதை வச்சே நீங்க அதுல எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு ஒரு சாணித்தியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மகரந்த மகரடி தன் வாக்குனாலே வரமா வாங்கி விட்டாருங்க.